ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தம்ப்நெயில பார்த்துட்டு நிஃப்டி 10,000 பாயிண்ட்ஸ் ரேலி ஆக போதா இல்லை ஃபால் ஆக போதா அப்படிங்கிற மாதிரிலாம் அசம்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக அப்படி வந்து தம்ப்நெயில் வச்சேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்தாங்க நிஃப்டியில். ஸோ எனக்கு என்னன்னு தாங்க புரியல. அதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் பல டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு டைமும் கேப் விடும்போது தாங்க இவன் வந்து ரொம்ப நீட்டாக மூவ்ஸ் வந்து கொடுக்குறான். ஸோ அதே மாதிரி நல்ல ஸ்மூத்தான என்ட்ரிஸும் கொடுக்குறான். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கேப் விடலாம்னு நினச்சேன், அதாவது ஒரு 4-5 நாள் வந்து கேப் விடலாம்னு நினச்சேன். ஸோ ஏன்னா அந்த மாதிரி பெரிய லாஸ்லாம் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறப்ப தேவையில்லாமல் தப்பு பண்ண வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அந்த லாஸ் வந்து நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணணும்லாம் ரொம்ப தோணும். ஸோ அதுக்காகவும் இந்த நியூ அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சின்ன கேப் வந்து விட்டுருந்தேன். ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது, ஸோ இவன் வந்து நம்மளை வந்து பேஷன்ஸை அப்படியே டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த வாரத்தோட 5 நாளில் 4 நாள் ரொம்ப ஸ்மூத்தான என்ட்ரி கொடுத்து ஸ்மூத்தாகவும் மூவும் போயிருக்கு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. ஸோ ஏன்னா ஆனஸ்ட்லி நான் வந்து சொல்கிறேன், என்னோட செட்டப்பில் ரொம்ப ஸ்மூத்தான மூவ் வந்து வராது, பயங்கரமான மூவ்ஸ் வந்து வரும். ஆனால் நிறைய டைம் நம்மளை பயமுறுத்தி தான் போகும். அதை வந்து நான் வந்து நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இருக்குது, அதில் வந்து நான் அதை காட்டுறேன். நான் டேட்டா எடுத்திருக்கேன், நிறைய டைம் நம்மளை வந்து பயமுறுத்திட்டு தான் போகுது. ஸோ ஸ்மூத்தாக போகிறதுலாம் ரொம்ப ரேரு. ஸோ இந்த பாருங்கள், இப்போலாம் நம்ம எடுக்காத டைம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போவான். அதுவும் நிறைய டைம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி என்ட்ரிஸ் வந்து கொடுக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைவில் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே சூப்பராக ஜாலியாக எடுக்கிற மாதிரி என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்டான என்ட்ரிஸ் வந்து வருதுங்க, ஸ்மூத்தான மூவ்ஸும் போது நம்ம வந்து கேப் விட்டாலே. ஸோ இதுக்கு முன்னாடி பல டைம் வந்து கேப் விட்டுருக்கேன், ஒரு 15-20 டைம் பக்கம் வந்து இந்த மாதிரி சின்ன கேப் வந்து விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேப் விடுறப்ப எல்லா டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இதே தாங்க நடந்துட்டுருக்கு. ஸோ நானும் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர்கிட்டலாம் புலம்பி தள்ளியிருக்கேன். அவங்களும் சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கும் அதே மாதிரி தான் ப்ரோ நடக்குது, நான் எடுக்காமல் இருந்தாலே நல்லா போகுது மார்க்கெட்டு, நான் எடுக்கிறப்ப பயங்கர காண்டேத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குது ஒவ்வொரு டைம்னு எனக்கு வந்து புரியவே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருந்தா தயவு செஞ்சு சும்மா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குதா எல்லாருக்கும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் எங்களுக்கும் நடந்திருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்டையும் கருத்து கேட்கலான்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனாலேயே அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண வரும்போது அந்த கோவத்தை லைட்டாக இங்கே காட்ட வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. நான் வந்து பாஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை இன்னும் பயங்கரமான ரிவெஞ்சுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேல என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொசிஷனல் சார்ட் வந்து காமிச்சிடுறேன், அதாவது வீக்லி சார்ட் வந்து காட்டுறேன். என்னோட வீடியோ கடந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த டாப்பில் நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ரொம்ப ஏறுற மாதிரி காட்டும் போதே கண்டிப்பாக இங்கேருந்து ஃபால் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதும் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ரெட் ஜோன் வந்து இருந்துச்சு 24,500 பக்கம். ஸோ அந்த ரெட் ஜோன் கூட இஎம்ஏஸும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹையர் டைம் ஃப்ரேம் இஎம்ஏஸ். ஸோ இந்த ரெட் ஜோனை ஒரு நாள் கிராஸ் பண்ண மாதிரி பண்ணிச்சு. ஸோ அதுதாங்க ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். ஸோ இன்ட்ராடேல உண்மையிலேயே ஜெனுவினாக பையர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி அடித்து பொழந்துட்டு மேலே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துல அப்படியே மெதுவாக தாண்டி க்ளோஸ் வச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போதே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அங்கேருந்து வீக்னஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. ப்ளஸ் ஸ்பாட்டில் கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சர்ஸில் சுத்தமாக அது வந்து கிராஸே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபியூச்சர்ஸில் பாருங்கள், அங்கே வந்து கிராஸே பண்ணல, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து இஎம்ஐஸ் வந்து ஆன் பண்ணி பார்த்தா தெரியும், 20, 50 ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இதனால தான் சொன்னேன், இங்கேருந்து கண்டிப்பாக ஃபால் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே ரொம்ப அக்ரெசிவாக சேஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதுலேருந்து 3-4 நாள் வந்து கண்டினியூஸ்லி ஃபால் தான். ஸோ 780, ஸோ 800 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் 716 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம சொன்ன டாப்பில் இருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது தாங்க இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ மற்ற டைம்லாம் கூட இன்ட்ராடே நம்ம வியூவும் பொசிஷனல் வியூவும் சேமாக இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி.
ஸோ ஏன்னா இன்ட்ராடேல ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பொசிஷனல் வியூ வந்து வேற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது லைட்டாக தப்பு பண்ணவும் சான்சஸ் வந்து அதிகம். ஸோ ஏன்னா நிறைய டைம் வந்து பொசிஷனலி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே தான் நம்மளை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் இந்த மாதிரி வார் டைமில் இஷ்டத்துக்கு இறங்கிச்சு இஷ்டத்துக்கு ஏறிச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும்னு யாருக்குமே ஐடியாவே இருக்காது. ஸோ ஆனால் நான் இந்த வாரத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன், கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஃபால் வரும். ஸோ நான் இந்த 700 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த 500 பாயிண்ட்ஸ் வர ஃபால் ஆகிட்டு அப்புறம் 24,000 கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 23,900க்கும் கொஞ்சம் கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் இந்த டைம் தான் நம்ம பொசிஷனல் வியூவும் கரெக்டாக இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராடேலையும் சூப்பராக நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் ட்ரேட் எடுக்காமல் போயிட்டோமேன்னு ஒரு வருத்தம் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ ஆனால் முந்திலாம் இந்த மாதிரி டைமில் ரொம்ப டென்ஷன் ஆவேன். ஸோ இப்போ கொஞ்சம் கூலாக இருக்கேன். ஸோ வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ பார்த்துக்கலாம். இனிமேல் நம்மளுக்கு ரிவெஞ்ச் ட்ரேட் இருக்க போகிறதில்ல, அதனால் நீ வந்து எப்படியாவது ஈஸியாக சூப்பராக நல்லா பண்ணிடுவேன். ஸோ இந்த விட்டதை நினச்சி கவலைப்படாத, இனிமேல் ஆக வேண்டியதை பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எனக்குள்ளேயே மனசு தேத்திட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப வருது. இத்தனை வருஷமாக சத்தியமாக கான்ஃபிடன்ஸே இல்லாமல் தான் இருந்தேன். நான் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிற வரை என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை. ஸோ இனிமேல் தான் ரிவெஞ்ச் இருக்க போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் சத்தியமாக கொஞ்சம் பில்டாக இருக்குது. ஸோ அதுவும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டேட்டாவெலாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக பில்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், வீடியோ கடைசி வரை பாருங்கள். நம்ம இன்ட்ராடேல என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கும் ஒரு பயங்கர சூப்பரான செட்டப்புங்க. இதுதான் நினச்சா இன்னும் காண்டாக இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேரான ஒரு செட்டப். அதான் வருஷத்துக்கே ஒரு 15-16 டைம் பக்கம் தான் வந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இதுக்கும் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ரேரான செட்டப். நம்ம கேப் போடுறப்ப 2 நாள் வந்து ஸ்மூத்தான மூவ் வந்து கொடுத்துட்டான். ஸோ அதுதாங்க எரிச்சலாக இருக்குது. நான் வந்து இதை கண்டுபிடிச்சி 1 or 2 months பக்கம் ஆயிடுச்சு. ஸோ எப்பண்டா வரும்னு வெயிட் பண்ணிருந்தேன். நான் வெயிட் பண்ணப்பெல்லாம் வரவே இல்லை. ஆனால் கேப் விடுறப்ப 2 நாள் வந்து வந்துட்டான் பாருங்க. ஸோ வருஷத்துக்கே 15 நாள் வர்ற செட்டப் பாருங்க, ஒரே வாரத்தில் 2 டைம் வந்து கொடுத்து சாவடிச்சிட்டான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ அதுதாங்க எனக்கு இன்னும் எரிச்சலாக இருந்துச்சு. 4 நாள் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருந்தது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பக்காவான செட்டப். ஸோ இன்றைக்கி வந்து PDL பிரேக் பண்ணும்போதே நம்ம வந்து ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டிலே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஷார்ட் வந்து போயிடலாம். ஸோ இதுக்கு பின்னாடிலாம் நிறைய லாஜிக் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னைக்கு எப்போ எடுக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்து இல்லை டேட்டா எடுத்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். மற்ற எல்லா நாளும் இந்த மாதிரி கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பார்த்துட்டு அப்படியே பிளைண்டாக எடுத்திங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அதை வந்து நீங்கள் இப்படி பிளைண்டாக எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் கேண்டில் வந்து இப்படி CPRலேருந்து ரிஜெக்ட் ஆன உடனே ஸோ அது வந்து எப்போ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கேண்டில் பார்த்தா பிளைண்டாக புட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஸோ இது வந்து பாருங்கள் ஸ்மூத்தான ஃபாலுங்க. இந்த PDL உடச்சதுலேருந்தே பயங்கர ஸ்மூத்தாக ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. ஹோல் டே ஃபுல்லாக ஃபால் தாங்க, ரெக்கவரியே பெருசாக வரல. கடைசி 1 மணி நேரத்தில் லைட்டாக வந்துச்சு. ஸோ 300 பாயிண்ட் பக்கம் ஈஸியாக முடிச்சு விட்டான். ஸோ ஆனால் நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், இவன் 100-150 பாயிண்ட்டே கொடுத்துருக்க மாட்டான். அது கொடுத்தாலும் ஸோ ரொம்ப பயமுறுத்தி கொடுத்துருப்பான். நம்மளை வந்து க்ளோஸ் பண்ண வச்சுருப்பான், எப்படியும் அந்தளவுக்கு காண்டேற்றிருப்பான். ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. நான் ட்ரேட் பண்ணல, அப்போ வந்து இவன் நல்லா போவான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க. ஆனாலும் சரி வேணாம், டிசிப்ளின்டாக இருப்போம், இந்த வாரம் ஃபுல்லாக லீவ் விடணும்னு நினச்சிருந்தோம், நினச்சதை ஒரு நாளாவது உருப்படியாக பண்ணி தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி வேண்டான்னு விட்டுருந்தேன். இந்த இடத்துல மிஸ் பண்ணனா நெக்ஸ்ட் PP பிரேக் அவுட்டில் தாங்க நம்ம வந்து இப்போ என்டர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு டோஜி வந்து முரட்டுத்தனமாக போடுறப்ப நம்ம வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி என்டர் ஆகவே கூடாது. ஸோ நான் வந்து 2 weeks பேக் வந்து ட்ராப் என்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பரான கான்செப்ட் ப்ரோ, இதெல்லாம் யாருமே சொன்னதில்லை, பயங்கரமாக இருக்குது, இந்த மாதிரி போடுங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வேணா போய் பாருங்கள். ஸோ அதில் வந்த கான்செப்ட் மாதிரி தாங்க இங்கேயும். ஸோ இந்த இடத்துல டோஜி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். டோஜி போட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுக்குதான்னு வெயிட் பண்ணவங்க கூட ஸோ இங்கே கொடுக்கலன்னு திருப்பி இந்த இடத்துல என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு டோஜி, அப்புறம் ஒரு ரெட் கேண்டில். இந்த டோஜியில் என்ன மாதிரி அவசரப்படுறவங்களாம் டக்குன்னு நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. நான் முந்திலாம் ரொம்ப அவசரப்படுவேன், ஆனால் இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனாலும் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தா கூட பாருங்கள், இங்கே எடுக்காமல் விட்டுருந்தா அடுத்து ஒரு டோஜி போட்டு அடுத்து இன்னொரு பயங்கரமான ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வச்சுட்டான். ஸோ இந்த டோஜிக்கும் மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே நிறைய பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆயிருப்பாங்க வெறித்தனமாக. ஸோ இந்த பையர்ஸை இம்மீடியட்லி ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இம்மீடியட்லி ட்ராப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக அந்த ஜோனை வந்து திருப்பி கிராஸே பண்ணாது, என்ன ஆனாலும் பண்ணாது. நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லாக இருக்குங்க.
ஸோ அதனால நீங்கள் சும்மா இந்த மாதிரி டோஜி வந்த இடத்துலலாம் அப்படி வந்திருக்கா அப்படின்லாம் சும்மா போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த டோஜி போட்டிருக்கிற இடம் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஜோனாக இருக்கணும். அந்த பவர்ஃபுல்லான ஜோனில் தான் டோஜி போட்டிருக்கா, இந்த இடத்துல ட்ராப் ஆக போதான்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கே கண்டிப்பாக பல வருஷங்கள் வந்து ஆகும். சில பேருக்குலாம் கடைசி வரை கண்டே பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சும்மா எல்லாம் ரேண்டமாக வர்ற டோஜிஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த டோஜிக்கு கீழே வந்துச்சுன்னா அப்படியே ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நாள் ஃபுல்லாக அதை கிராஸ் பண்ணாது, இது வந்து பக்காவாக ஒர்க்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த டோஜி எங்கே போடுறான், எப்படி போடுறான், என்னைக்கு போடுறான், போட்ட உடனே எப்படி ட்ராப் பண்ணுறான், ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இந்த இடத்துலலாம் முன்னாடி நிறைய டைம் அடி வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சில பவர்ஃபுல்லான ஜோன்ஸு. இதில் பிபி இருக்குது, உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி தெரியாத மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டைனமிக் ஜோன்ஸ்லேயே சூப்பராக ஒரு அன்பிங் போட்டு ஏற்றுற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மார்னிங்கே சொல்லிட்டேன், இந்த இடத்துல எனக்கு தயவு செஞ்சு ரிவர்சல் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு பிரேக் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன மாதிரியே எக்ஸாக்ட்லி அந்த பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி போனவனும் அதை ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறங்கிட்டான். பிபிலேருந்து ரீடெஸ்ட் பண்ணி தாங்க பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் லேட்டர் என்ட்ராக இருந்தாலும் இங்கே தான் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஆயிருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிருக்கு, ஆனால் ஸ்மூத்தாக போயிருக்கு. ஸோ 150 பாயிண்ட் பக்கம் இங்கே விழுந்துட்டான் இதுக்கப்புறம் கூட. ஸோ மார்னிங்கே எடுத்திருந்தால் 300 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா ப்ரோ? ஸோ யாருமே இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. How do I tell you? ஸோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படின்லாம் நீங்கள் வந்து டெசிஷன் வந்து எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து யோசித்து தெளிவான முடிவு வந்து எடுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்களாம் ஆப்ஷன் பையிங்கில் நிறைய டைம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2-3 மாதம்லாம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணி 300, 400, 500% எடுத்திருப்பீங்க ரொம்ப ஈஸியாக. அந்த மாதிரி எடுத்தது எல்லாத்தையுமே திருப்பி எப்படியாவது ஈஸியாக விட்டுருப்பீங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்தீங்களோ அதை விட ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க. ஒவ்வொரு டைமும் லாஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நம்மளாக மட்டும்தான் இருப்போம். நம்ம தாங்க சொதப்புறோம். நம்மளே தான் எப்படியாவது ரிவெஞ்ச் ட்ரேடோ ஓவர் ட்ரேடோ பண்ண ப்ராஃபிட்லாம் விட்டுட்டே இருக்கோம். ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஸோ நம்மளுக்குள்ள டிசிப்ளின் கொண்டு வர முடியுமா? ஸோ கொண்டு வர முடிஞ்சால் இங்கே இருப்போம், கொண்டு வர முடியலன்னா கிளம்பிடுவோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இனிமேல் கொஸ்டினை நீங்கள் வந்து மாற்றி கேளுங்க, யார்ட்டையாவது கேட்கணும்னா. இங்கே வந்து லட்சத்தில் ஒருத்தன் தாங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். லட்சத்தில் ஒருத்தனாக ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து தகுதி இருக்கா? ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடுறோமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இல்லை அந்த லட்சத்தில் ஒருத்தனா என்னால் வர முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பையிங்கை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். செல்லிங் கூட பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். செல்லிங்லாம் பயங்கர ரிஸ்கி, உங்களுக்கு நிறைய காசும் வேணும். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய காசு இருந்துச்சுன்னா செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் காசு கம்மியாக தான் இருக்குது, செல்லிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கை விட இன்ட்ராடே ஸ்டாக்ஸே பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு அதை ஈஸின்னு சொல்லலை, அதுலேயும் பயங்கரமாக சொதப்புவோம், டிசிப்ளின் அதுலேயும் ரொம்ப வேணும் தான். ஆனால் இதை விட லைட்டாவது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதனால தாங்க திருப்பி நான் சொல்கிறேன். ஏன்னா இதை கேட்டு என்னாலே முடியல. அத்தனை பேர் கேட்டாங்க, அத்தனை டைம் கேட்டாங்க. ஸோ கேட்டவங்களே திருப்பி 100 டைம் பக்கம் கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரே ஒரு கேள்வியை. ஸோ அதுதான் கடைசியாக திருப்பி வந்து ஒன்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களால் அந்த லட்சத்தில் ஒருத்தனாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து முடிவெடுங்க. ஸோ இங்கே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுக்கு தாங்க நான் வந்து டேட்டாவும் எடுத்திருக்கேன். நம்ம டேட்டா எடுக்க தான் கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அது நம்ம கண்ணால் பார்க்க தான் மூடிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இதை ஃபாலோ பண்ணிட்டாலே போதுமே, ஸோ வேறு எதுவுமே தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதனால தாங்க டேட்டா எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு நான் எடுத்த மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கும் எடுத்து பாருங்கள். அது வருஷத்துக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ அந்த டேட்டாவே உங்கள் கையில் இல்லைனா தான் இந்த மாதிரி கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கும். ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்லாம். ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையிங் ரொம்ப சப்பா தான். ஆனால் நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவம் வந்து வரும். ஸோ ஆனால் உண்மையிலே இதுவே நிறைய பேருக்கு வந்து வரவே மாட்டேங்குது. ஏன்னு தான் தெரில. பிகினர்ஸ்க்கு வராமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கூட அந்த பக்குவம் வந்து வர மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் யோசிக்கிறதுனால தான் ஆப்ஷன் பையிங்கில் கண்டினியூஸ்லி லாஸஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது.
ஸோ எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க. நான் வந்து இந்த லட்சத்தில் ஒருத்தனா வர முடியும் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பவுமே மார்க்கெட்டை குறை சொல்லாமல் என்னை மட்டுமே குறை சொல்லிட்டு என்ன எப்படி எப்படிலாம் மாற்றிக்க முடியும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து சின்ன தப்பு வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு டைமும் எங்கெங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு ஒவ்வொன்றா சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ கடைசியாக இந்த ரிவெஞ்சுங்கிறது தான் ஒரு பெரிய தப்பாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன தான் நல்லா பண்ணாலும் அந்த ரிவெஞ்சினால நம்ம லைஃப் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால தான் முடிவு பண்ணி இந்த ரிவெஞ்சை கம்ப்ளீட்டாக ஒழிச்சே ஆகணும்னு சொல்லி சடன்லி இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்தேன். நான் என்னோட டேட்டாவை வந்து நாளைக்கு காட்டுறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி போன வருஷம் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு. 10,000 பாயிண்ட்ஸ் வந்து பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தம்ப்நெயில்ல. ஸோ பாசிபிளா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் அந்த டேட்டாவை வந்து நாளைக்கு காட்டுறேன். அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு நாளைக்கு வீடியோவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சீரியஸ்லி சொல்கிறேன், உங்கள் லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக அது வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியும் யாருமே அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் 100 வருஷத்துக்கு எவனும் இந்த மாதிரி வீடியோ வந்து போல்டாக போட மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் சஜஸ்ட் ஆகலை, நானும் மேனுவலாக உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட வீடியோஸை, அவங்களோட சேனலுக்குள்ளே மேனுவலாக நான் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நீங்களாம் கசன்னு ஏகப்பட்ட பேரை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நான்லாம் ரொம்ப சின்ன ஆள். ஸோ நான் ஒரு 8200 பேர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னோட வீடியோஸ்லாம் முதல்ல யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து மில்லியன்ஸில் லட்சத்துலலாம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களோட வீடியோஸ் தான் முதல்ல வரும். அதனால் என் வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேருங்க. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு கேட்குறேன். ஸோ அந்த பெல் ஐக்கான் மட்டும் நீங்கள் வந்து அமைக்க வச்சுக்கோங்க. அதனால் நான் வந்து எவ்வளோ மொக்கையான ஒரு சேனலாக இருந்தாலும் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா கூட ஸோ என்னோட வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ அதனால் நாளைக்கு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் யாராவது புட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.